சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சுவையான அருமையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் அஃப்கோர்ஸ் உருளைக்கிழங்கு தாங்க. 4 உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 சிவப்பு மிளகாய், ஒரு பட்டை, பிரியாணி இலை 1, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. அடுத்தது 3 பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம மசாலா பொருட்கள் அரைச்சிடலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பூ, 2 சிவப்பு வரமிளகாய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, மிளகு, சீரகம் இதையும் சேர்த்துடுறேன். இப்போ இதை சட்டுன்னு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் நம்ம தீ பற்ற வச்சு கடாயை இப்போ நம்ம வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுடுறேன். கருவேப்பிலையும் இந்த சமயத்துல சேர்த்துடலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு இப்ப நம்ம ஆட் பண்ணிடணும். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில செய்யற மாதிரி கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன், அப்பதான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா வேகும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க, அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடுறேன். அதையும் கிழங்கோட நல்லா கலந்து விட்டுருங்க. இது தண்ணியே தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா வெந்துடும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பொருட்கள், இப்போ இதை வந்து கிழங்கோட சேர்த்துடலாம். அதையும் கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உருளைக்கிழங்க 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா பொருட்கள் கிழங்கோடு சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துடும். நல்லெண்ணெய்க்கு அதுவும் நல்ல சூப்பராக வாசமாக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இந்த கிழங்கு இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சுவையான நல்ல மசாலாலாம் கலந்து சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.